என்ன என்ன கேட்டியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நட வேற வேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் போகாம வேற எங்க போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா, தலைவர் பார்ல உட்கார்ந்திருக்காரு. இப்ப போய் ஓசியில குடிக்க போறோம். ஆமா, ஓசியில கொடுத்தா பின்னால கூட குடிச்சிருவீங்களே. டேய், நீ எதுக்கு வந்த? ஓசில குடிக்க தானே வந்த, அப்புறம் எதுக்கு பின்னாடி அது இதுன்னு பேசுறீங்க? நான் அதுக்காக வரலையா? உங்களுக்கு 1000 கூட துணைக்கு வந்தேயா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணாது. இப்படிதான் சொல்லுவீங்க. நேத்து ஒரு போலீஸ்கார செத்து போனாரு. அவர் எப்படி செத்து போனா தெரியுமா? எப்படி செத்தா? நிறைய குடிச்சுட்டு ஹோட்டல் கடைக்கு சாப்பிட போயிருக்காரு. பழைய சிக்கனை அள்ளி வச்சிருக்கான். ஓசியில கிடைக்கிற நிறைய தின்னு வயிறு வீங்கி செத்து போயிட்டாரு. சொல்ற? அதனால நம்ம காசு போட்டு ஒரு கோட்டரை வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம். நம்ம காசுனா என் காசா உன் காசா? அது நம்ம காசுனா உங்க காசு தான். அப்புறம் என் காசுன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, அதை விடுங்க, வாங்க போலாம். டேய் இருடா, காக்கி சட்டையை போட்டுட்டு சொந்த காசுல குடிச்சு பழக்கம் இல்ல, ஓசிலே குடிக்கணும்னு தோணும். அதனால ஓசில எவனாவது ஆத்தா ஒரு விஷயத்தை கேள. எடுபட்டு பையன் மூஞ்சி மொகரையும் பாரு. சொல்லி அவனுமே இந்த குழந்தைய ஓடு. ஐயோ தவளை. ஏய் ஏய் சிந்து, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்றது என்னால கேட்க முடியாது. ஒழுங்கா போயிடு, என் கூட பேசாத. ஆமாண்டி, ரூபா நோட்ல என் பேர் எழுதுறது, ஊர்ல நான் லவ் பண்றேன்னு சொல்றது. யார்டா லவ் பண்றேன்னு முதல்ல சொன்னது? நீ தானே ரூபா நோட்ல ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்த. அத வேற தனியா கொடுக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னவல்ல நீ. ஏய், அது எவ்வளவுக்கோ எவனோ கொடுத்த ரூபா நோட்ரி. ஓ, அத வேற நீ என்கிட்ட கொடுத்து ஏமாத்தணும்னு நினைச்சிருக்க. சும்மா நிறுத்தடி. உன்கிட்ட வாங்கின கண்ண திருப்பி கொடுத்தேன். அதுல அந்த நோட் இருந்திருக்கு. நீ பாத்து ஏமாந்ததுக்கு நானா பொறுப்பு? நீ மட்டும் என்ன பெரிய யோக்கியமா? அதே நோட்ல சசி சிந்துன்னு எழுதி எனக்கு தெரியாம பாஸ்ல வச்சிருந்தா தானே நீ? இப்ப அதுக்கு என்னடா? அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. இனிமே என்ன பார்க்க வராத. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு சாயந்தரமே நீ அய்யனார் கோயிலுக்கு வர. எதுக்கு எது சரியா போச்சுன்னு அங்க வச்சு பேசிக்கலாம். போடா. ஊருக்குள்ள எல்லா பயலும் நல்லா இருப்பாங்க போல இருக்கு. அதான் ஒரு பயலும் ஜோசியம் பார்க்க வர மாட்டாங்கிறாங்க. வந்துட்டாங்க கல்லாளங்க. வாங்க தேவாதி தேவர்களே, ஐயா வாங்க ஐயா. நீண்ட வணக்கம். உட்காருங்க. இப்ப யாருக்கையா பாக்கணும்? எங்களுக்கு தான் ஐயா. சரி சொல்லுங்க ஐயா. வாழ்க்கையில கஷ்டமே படாம முன்னேறணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்காக வேண்டி கஷ்டப்படாத நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். மேஷம் 1 ரிஷபம் 2 மிதுனம் 3 கடகம் 4 சிம்மம் 5 கன்னி 6 துலாம் 7 விருச்சிகம் 8. தம்பி ஒரு குறை இருக்குப்பா. ஐயா என்ன குறை? தாயி ஜக்கம்மா நல்ல குறி சொல்லுமா. தம்பி, உங்க 4 பேத்துக்குள்ள ஒரு பெரிய கண்டம் இருக்குதப்பா. இந்த காளியம்மன் சாட்சியா உங்க 4 பேத்துக்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஏற்படுமப்பா. குரோதமும் நடக்குதப்பா. நம்ம ஆறுமுக சாட்சியா ரொம்ப அலங்கோலப்படுவீங்கப்பா. இந்த நடேச சொன்ன குறி தப்பவே தப்பாதே, நாவும் தவறாதே. இது சத்தியமப்பா, சத்தியம். இந்த தலைவர் ஓடி போன தங்கச்சி நினைச்சு சோகமா இருந்தா அவர்கிட்ட எப்படியா பேசுறது? ஐயோ வாத்தியார, தலைவர் கோவமா இருக்காரா சாந்தமா இருக்காரு பாருயா. அப்புறம் திருவிழா பத்தி பேசிக்கலாம். ஐயோ வாயை பொத்திட்டு சும்மா வாங்கய்யா. தலைவரே சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. ராசாத்தி ஓடி போனதை மனசுல வச்சுக்கிட்டு திருவிழாவை நிறுத்திவிடாதீங்க. எப்பவும் போல இந்த முறையே நீங்க தான் திருவிழாவை நல்லபடியா நடத்தி தரணும். ஐயா, நம்ம ஊர்ல என்ன நடந்தாலும் சரி உங்களை கேட்காம முடிவு பண்ண மாட்டோம். இந்த வருஷம் திருவிழாவை எப்படி நடத்தலாம்னு கலந்து பேசி முடிவெடுக்க வந்திருக்கிறோம். என் குடும்பத்துல நடந்த குழப்பத்துக்காக கோவில் திருவிழாவை நிறுத்த சொன்னேன்னா அது எனக்கும் நல்லதில்ல, என் குடும்பத்துக்கும் நல்லதில்ல. நான் அந்த அளவு கெட்டவனும் இல்ல. அதனால ஊர் பெரியவங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்புறம் என்ன ஐயா, தலைவரே சொல்லிட்டாரு, திருவிழாவை அறிவிச்சிடலாம்ல. இப்பதான் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஊர் தலைவர் சொன்னபடி எல்லா விவரத்தையும் ஐயாட்ட சொல்லியிருக்கேன். இனி ஐயா என்ன சொல்றாரோ அதன்படி கேட்டு எல்லாரும் திருவிழா நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. வர 18ஆம் தேதி நம்ம ஊர் மாரியம்மனுக்கு காமாட்ட திருவிழா பண்றதா எல்லாரும் கூடி முடிவு பண்ணிருக்கோம். அது வரைக்கும் ஊரை விட்டு வெளியே போறவங்க சாயங்காலம் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. அப்புறம் நம்ம ஊர் இளவட்ட பசங்க எல்லாம் பணம் வசூல் பண்ணி ரேடியோ கட்டுறது, தோரணம் கட்டுறது, பந்தல் கட்டுறது தான் நல்லபடியா பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அம்மன் வீதி விழா வந்து முடிகிற வரைக்கும் யாரும் சாராயத்தை தொடவே கூடாது. அப்படி மீறி தொட்டா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன். அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட அண்ணன் தண்ணியே புழங்க கூடாது. இது பஞ்சாயத்தார் முடிவு, புரியுதா? அப்புறம் என்ன தீர்மானம் தான் போட்டாச்சுல்ல, திருவிழாவுக்கு ஏற்பாடுலாம் பண்ணுங்க. ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? எந்திரிங்க. சித்தப்பா,
சித்தப்பா என்னடா எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கோயில் திருவிழா கலெக்ஷன் பண்ணலான்னு வந்திருக்கோம். உங்களால் முடிஞ்சது கொடுங்க. அட இந்த ஊருக்காரங்களுக்கு என்னாச்சு? பணம் வசூல் பண்ணவங்களா அனுப்பிச்சிருக்காங்க. அட கொடு சித்தப்பா, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? சரி கோயிலுக்குன்னு கேக்குறீங்க, கரெக்டா நடந்துங்கடா. ஏய் என்ன பெருந்தன்மையோட கொடுக்குறாரு. பரவாயில்ல 2000. என்ற பணமெல்லாம் வாங்கியிருக்கீங்க, என் போட்டோ பெருசா பிளக்ஸ்ல போட்டுருடா. பரம் சித்தப்பா. வேகத்தை பார்த்தா போடுவாங்களா போட மாட்டாங்களா? என்ன போதுமா? போதும். இந்தாங்க நம்ம ஊர்க்காரங்க சாப்பிட்ட பில்லு. யாரு இவங்க சாப்பிட்ட கணக்கா? ஆமா ஆமா. தம்பி என்னது? நீங்க சாப்பிட்டதோட மொத்த கணக்குப்பா. அதுக்கு முன்னாடி இத பாருங்க. என்னையா அது? அம்மனுக்கு திருவிழா நடத்துறீங்க, ரொம்ப நல்ல விஷயம்தான். அவ்வளவுதானே? இதுல என்னோட பங்கு 300 ரூபா. இதையும் உங்க கணக்குல சேர்த்துங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஏய் நில்லுங்கப்பா, நீங்க சாப்பிட்ட கணக்கு உங்க பாட்டனை வந்து பணம் கொடுப்பான். என்னன்னா இப்படி கேட்டீங்க? நம்ம ஊர் திருவிழாக்காக தானே வசூல் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சாப்பிட்டதுக்கு போய் பணம் கேக்குறியா என்ன? ஓஹோ, ஊர்ல இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டு போறதுக்காக தான் நான் பிரியாணி கடை வச்சிருக்கேனா? ஒழுங்கா சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா எவனுக்கும் தலை இருக்காது. என்னன்னு இந்த ஹோட்டல் ஓஹோன்னு ஓடிட்டு இருக்குன்னா அந்த சாமியோட அருள் தானே காரணம். சாமி விஷயத்துல எங்கள்கிட்ட போய் காசு கேக்குறியா? அந்த சாமி உங்க கண்ணை குத்திராது? போதும்டா சாமி, அந்த அம்மன் சும்மா இருந்தா கூட நீங்க விசு போயிட்டு கண்ணை எடுக்க வச்சிருவீங்க போல. தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கேக்குற? நீங்க சாப்பிட்டதுக்கு பணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணா அதுவே போதும் எனக்கு. போங்கப்பா. ஐயோ, இப்படி ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்தி சாப்பிட்டு போறாங்களே, இது அடுக்குமா? அந்த ஆத்தால கண்ணு தெரியலையா? ஐயோ மாஸ்டர், என் சொந்த காசுல ஒரு பிரியாணி. டேய் மாப்பிள்ள, ஊருக்குள்ள திருவிழா ஆரம்பிச்சாங்க. எல்லா வேலையும் நம்மளே அடிக்கும் போல செய்ய வேண்டியதா இருக்கு. திருவிழா முடிஞ்ச இந்த குழாயை வச்சு தண்ணி அடிக்கணும்டா. இந்த கிழடு கட்டைங்க என்னைக்கு உலகத்தை விட்டு போகுதோ அன்னைக்கு தாண்டா நம்ம திருவிழாவை மறக்க முடியும். தொணன்னு பேசாம எங்கேயாவது இப்ப ஏணியை வாங்கிட்டு வாங்கடா, ஏறி கட்டுவோம். எங்கடா போய் வாங்குறது? இதோ ஒரு லைட் கம்பம் இருக்குல்ல, இந்தா இத எப்படி இங்க கட்டுவோம் மாப்ள. இங்கயா? என்னங்க வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? யாரு? இதோ வந்துட்டேன். நீங்களா? ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்லைங்க, திருவிழாக்கு ரேடியோ தோரணம்லாம் கட்டிட்டு இருக்கோம். உங்க வீட்ல ஏணி இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஏனியா? கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். ஏனி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பாத்து இருங்க. பரவாயில்லைங்க, நான் பாத்து எரிக்கிறேன். கொஞ்சம் ரெண்டு பக்கமும் கெட்டியா பிடிச்சிட்டே இருங்க. சரிங்க. டேய் அந்த வயர் எடுடா. ஏய் மாப்ள, தாக எடுக்குது, தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். ஏய் எங்க தான் ஓடுறான்? கால்ல சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி குடு. சிந்து, சொல்லுங்க. தண்ணி வந்துருச்சா? இப்ப விட மாட்டானே, மணி 12 ஆகுது. 1 மணிக்குள்ள தண்ணி விடுவான். ஏங்க அது இல்லைங்க, தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி. ஓ தண்ணி தாகம். நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயாக்கு வேற ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இல்லைங்க, அது போதும். சரி. பாத்து தொண்டை அடைச்சிட போகுது, மெதுவா குடிங்க.
தேங்க்ஸ்ண்ணா வரேன். சரி மச்சான், நான் போய் ஏணி சுத்தி எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ கழுவிடா, நான் அடிக்கிறேன். சரியா நாங்க குடுத்துக்கிறோம். ஏணி குடுக்க போறானே ஏணி. இவனை இப்படியே விட்டா மேல மேல வளர்ந்துகிட்டே போவான். அவன் வளர்ந்தான்னா நம்ம எல்லாம் அட்ரஸ் இல்லாம போயிடுவோம். அப்புறம் இவ்வளவு நாள் அரசியல் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வர்ற காமாட்ட திருவிழாவில் அவனை காவு வாங்குறது தான் சரியான முடிவு. உள்ளூருக்கார நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு அசிங்கம் தெரிஞ்சு போயிடும். அதனால ஊர்ல இருந்து என் மாமன் மச்சன் நீங்கள வர சொல்லியிருக்கேன். வாங்கயா, வாங்க மாப்பிள்ளைகளா மச்சான். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மச்சான். எங்க நீங்க வராம போயிருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க? மச்சானுக்கு ஒண்ணு வராம போயிருவோமா? திருவிழா முடியுதோ முடியலையோ மச்சான், உங்களுக்கு முடிசூட்டு விழா நடத்தாம போக மாட்டோம் மச்சான். எப்படியோ எனக்கு அந்த பதவி வேணும். நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்புறம் என்ன மச்சான், கச்சேரி ஆரம்பிச்சு